கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறாரு, அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எப்பயுமே தேவனை துதிக்கணும். துதி நம்ம வாயில் எப்பயுமே இருக்கணும். நம்ம தூங்கினாலும் நம்மளோட இருதயம் தூங்கக்கூடாது. நம்மளோட சிந்தனைகள் வேறு பக்கம் போகக்கூடாது. பரலோகத்தில் இருக்கிற தேவனை பற்றியே ஒரு சிந்தனை நமக்குள்ளே இருக்கும்போது நிச்சயமாக தேவன் நம்ம கூட பேசுவார். நமக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார். அப்போ நம்ம என்ன கேட்குறோமோ அதை தேவன் நமக்கு கொடுப்பார். நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, இப்போது எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் இருக்குது. அதாவது மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். அப்போது மேலோட்டமாக ஒரு மனிதன் பாடுறான்னா அவனோட வாய்ஸை பார்த்து மக்கள் பார்ப்பாங்க. அதாவது எப்படின்னா, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்கள். அப்போ உலகத்துக்கு ஒட்டி இருக்கிற எல்லா காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்ப்பாங்க, விரும்புவாங்க, லைக் பண்ணுவாங்க. ஆனால் தேவனுக்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்யும்போது மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்க மாட்டாங்க. அப்போ அதை யார் பார்க்குறாருன்னா நிச்சயமாக அது தேவன் மட்டும்தான் பார்க்குறாரு. இப்போ என் முகத்தை யார் பார்க்குறாங்கன்னா உலகம் பார்க்காது, ஆனால் ஆண்டவர் பார்ப்பார். நான் பாடுற பாட்டை உலகம் கேட்கல, அதாவது யாருமே பார்க்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் தேவன் பார்க்குவார். அதனால தான் நான் இந்த வசனத்தை ஆழ்ந்து நான் ரொம்ப சிந்தனை பண்ணேன். அதாவது மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்குறாரு. அப்போது கடவுள் நம்ம இருதயத்தை நிச்சயமாக நம்ம பார்க்குறாரு. நம்ம யார் நல்லா பாடினான்னா பாடலனான்னு ஆண்டவருக்கு தேவை குரல் இல்லை, நல்லா ஒரு குரலோ ராகமோ இல்லை. ஆண்டவருக்கு என்னன்னா அவர் எப்பயுமே அவர் துதிக்கணும். அப்போ நம்ம தேவன் என்ன பண்ண இடைவிடாமல் அவங்க துதிக்கிறாங்க. அதனால தான் பக்தர்கள் நல்லா பாடுறாங்க. இடைவிடாமல் நம்ம தேவனை ஆராதிக்கும் போது நிச்சயமாக தேவன் நம்மளை எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமீன்.